அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறையாம் திருமறையிலே வல்லர் ரஹ்மான் மறுமையை பற்றி உண்டான செய்திகளை, மறுமை எப்படிப்பட்டது, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை பற்றி அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே வல்லர் ரஹ்மான் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக நல்லடியார்களுக்கு அமையும், பாவிகளுக்கு எப்படிப்பட்ட கடுமையான ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதை பற்றி எல்லாம் தெளிவான முறையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியது மாத்திரமில்லாமல், அந்த மறுமைக்காக உண்டான வாழ்க்கையில் மறுமையில் சுகமாக வாழக்கூடியவர்களாக, நல்லவர்கள் எப்படி நாளை மறுமையிலே கண்ணியப்படுத்துவார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் அருள்மறையாம் திருமறையிலே வல்லர் ரஹ்மான் மறுமையை பற்றி எவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றார் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது, யா கௌமி இன்னமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா மதாஉ வ இன்னல் ஆখিরাத ஹிய தாருல் கரார் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகமே, மறுமை வாழ்க்கையே நிலையான உலக வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றது என்பதாக வல்லர் ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றது, இது ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை, அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, நீடித்த ஒரு வாழ்க்கை, நிலையான ஒரு வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை என்பதாக வல்லர் ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்னொரு இடத்துல சொல்கின்றார், வல் ஆখিরাத்து கைருல் லக மினல் ஊலா என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இவ்வுலகை விட மறுமையே உமக்கு சிறந்தது என்பதாக வல்லர் ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை தான் உமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது என்பதாக வல்லர் ரஹ்மான் அருள்மறையாம் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இதுபோன்று ஏராளமான இடங்களில் சொற்களில் நமக்கு மறுமையை பற்றி உண்டான செய்திகளை வல்லர் ரஹ்மான் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்புக்கினியவர்களை நாம் மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக, மறுமைக்குண்டான வாழ்க்கைக்கு என்ன இங்கே தேவையோ அதை செய்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மறுமையை எண்ணி வாழக்கூடியவர்களாக, மறுமைக்குண்டான வாழ்க்கையை பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சஹாபா பெருமக்கள் எல்லாம் மறுமைக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக, மறுமையின் சுகமாக வாழ வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், நாளை மறு உலகம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு உதாரணத்திற்கு நமக்கு சொல்லி காட்டி சென்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சஹாபா பெருமக்களோடு வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஒரு ஆடு ஒன்று செத்து கிடக்கின்றது, ஒரு ஆடு ஒன்று செத்து கிடக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், தோழர்களே, இதை ஒரு வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குவீர்களா என்பதாக கேட்டார்கள். இதோ இந்த ஆட்டை ஒரு வெள்ளிக்காசு கொடுத்து நீங்கள் வாங்குவீர்களா என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதை சும்மா கொடுத்தால் கூட நாங்கள் வாங்க மாட்டோம் என்பதாக, செத்து கிடக்கக்கூடிய இந்த ஆட்டை சும்மா கொடுத்தால் கூட நாங்கள் வாங்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ் என்பதாக சஹாபா பெருமக்கள் பெருமானாரிடத்தில் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்,
இதைவிட மோசமானதுதான் இந்த உலகம். இதைவிட மோசமானதுதான் இந்த உலகம். மறுமைதான் சிறந்த ஒரு உலகமாக இருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சஹாபா பெருமக்களிடத்தில் கூறி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களை மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மறுமையை எண்ணி வாழக்கூடியவர்களாக, மறுமையை பயந்து வாழக்கூடியவர்களாக, மறுமையில் நமக்கு எப்படி அமையுமோ, நலவாக மறுமை அமையுமோ அல்லது கேடாக அமையுமோ என்று பயந்து நாம் இருப்போமேயானால் நமது காரியங்கள் சீரானதாக, மறுமைக்குண்டானதாக, நல்லவைகளாக நாம் செய்து வரக்கூடியவர்களாக இருக்கும். எனவே முதல்ல நமது உள்ளத்தில் மறுமைக்குண்டான பயம் இருக்க வேண்டும். சஹாபா பெருமக்களிடத்தில் அதிகமாக இருந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம். நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகின்றேன். அன்புக்குரியவர்களை பெருமானாருக்கு பணிவிடை செய்த ஒரு சஹாபி, சாலமா என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவர்களை பற்றி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாலமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை அழைத்து, சாலமா இந்த வேலையை செய்துவிட்டு வாருங்கள் என்பதாக ஒரு வேலையை கொடுத்து அனுப்புகின்றார்கள். சாலமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களும் சென்றார்கள். அன்புக்குரியவர்களை சென்றவர்கள் திரும்பி வரவே இல்லை. ஒரு நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 1 வாரம் ஆனது. அன்புக்குரியவர்களை 40 நாட்கள் ஆகிவிட்டது, வரவில்லை. பெருமானார் சென்றவர்கள் இன்னும் வரவில்லையே, ஒரு வேலையை கொடுத்து சாலமாவை அனுப்பினோமே இன்னும் வரவில்லை என்பதாக எண்ணம் கொண்டு கவலையில் இருந்தார்கள். வல்ல ரஹ்மான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அனுப்புகின்றார். யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில் உள்ள ஒரு மலை குன்றின் மீது ஏறி நின்று தௌபா செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எனக்கு ஈடேற்றம் கொடு என்பதாக வல்ல ரஹ்மானிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதர் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக இவ்வாறு உங்களிடத்தில் வல்ல ரஹ்மான் சொல்லிவிட்டு வர சொன்னான் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புரிந்து கொண்டார்கள், இது நமது தோழர் சாலமாவா தான் இருக்கும் என்பதாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களையும் இன்னொரு சஹாபியையும் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களையும் அனுப்பி, நீங்கள் இருவரும் அவரை அழைத்து வாருங்கள் என்பதாக கூறி அனுப்பினார்கள். 2 நபர்களும் சென்றார்கள். அந்த மலைக்குண்டின் அருகிலே சென்றார்கள். ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையனை பார்த்தார்கள். இங்கு இது போன்ற ஒரு அடையாளம் உள்ள நபரை நீங்கள் பார்த்தீர்களா என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், துப்பாபா என்று சொல்லக்கூடிய அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இடையன் சொன்னார், ஆம், நீங்கள் கூறுவது போன்று அடையாளம் உள்ள ஒரு மனிதர் இதோ இந்த மலையின் மீது இருக்கின்றார். இரவு முழுவதும் இவ்வாறு கதறக்கூடியவராக இருப்பார். இறைவா, என் பாவத்தை மன்னித்து விடு, நரகத்திலிருந்து ஈடேற்றம் கொடும் எனக்கு என்பதாக இவ்வாறு இரவு முழுவதும் கூறிக்கொண்டே இருப்பார். அந்த சத்தத்தை நாங்கள் கேட்போம் என்பதாக அந்த துப்பாபா என்று சொல்லக்கூடிய அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் சொன்னார். இருவரும் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். காலை பொழுது விடிந்தது. அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையன் சொல்வது போன்று காலை பொழுதிலே கீழே இறங்கி அவரது சுய தேவைக்கு வருவார், வந்துவிட்டு சென்று விடுவார் என்பதாக சொல்லியிருந்தார். அதே போன்று காலை பொழுது விடிந்ததும் அவர் இறங்கினார் கீழே. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களையும் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களையும் பார்த்த மாத்திரத்தில் ஓட ஆரம்பித்தார். இருவரும் அவரை பிடித்தார்கள். சாலமா, வாருங்கள், உங்களை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழைத்து வரும்படி சொன்னார்கள். உங்களை காணவில்லை என்பதாக பெருமானார் கண்ணீர் வடித்தார்கள் என்பதாக இந்த செய்தியை சொன்னதும் அன்புக்குரியவர்களே, சாலமா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் கேட்டார்கள், நான் செய்த குற்றம், நான் செய்த தவறு பெருமானாருக்கு தெரிந்து விட்டதா என்பதாக கேட்டார்கள்.
அதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை, உங்களை காணவில்லை என்பதாக கூறி எங்களை அழைத்து வரும்படிதான் சொன்னார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. சாலபாவும் சரி வருகின்றேன் என்பதாக கூறி வருகின்றார்கள். வரக்கூடிய வழியிலே ஒரு நிபந்தனை சொல்கின்றார்கள், பெருமானாரை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு எனக்கு மனமில்லை, ஆகையால் பெருமானார் தொழுகையில் நிற்கட்டும், நான் உள்ளே வருகின்றேன் என்பதாக கூறி அவர்களோடு செல்கின்றார்கள். இஷா தொழுகை நடந்து கொண்டிருக்கின்றது. அத்தகாசூர் என்று சூறாவே 2 ஆயத்துகள் தான் ஓதியிருப்பார்கள் பெருமானார். தொழுகையில் கலந்து கொண்ட சாலபா அதை கேட்டதும் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். தொழுகை முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவரிடத்தில் கேட்டார்கள், உமரே சாலபா எங்கே என்பதாக. யா ரசூலல்லாஹ், இதோ மயக்கமுற்று கீழே கிடக்கின்றார் என்பதாக சொன்னார்கள். தண்ணீரை முகத்திலே தொளித்து மயக்கம் தெளிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இவரை அவரது இல்லத்திலே கொண்டு போய் விடுங்கள் என்பதாக. எந்த ஒன்றையும் கேட்காமல் இவரை அவரது இல்லத்திலே கொண்டு போய் விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவரது இல்லத்திலே கொண்டு போய் விடப்பட்டது. அன்புக்குரியவர்களே, பயத்திலேயே அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டது. ஒரு வார காலம் பள்ளிக்கு வரவில்லை. சஹாபா பெருமக்களில் சிலர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாலபாவை இதுவரை பள்ளிக்கு காணவில்லை, உடல்நிலை சரியில்லை போல் தெரிகின்றது, வாருங்கள் நலன் விசாரித்து விட்டு வரலாம் என்பதாக சஹாபா பெருமக்கள் சொன்னதும் சரி வாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களோடு செல்கின்றார்கள். நலம் விசாரிக்கின்றார்கள். அப்பொழுதுதான் நடந்ததை கேட்கின்றார்கள். சாலபா, உன்னை நான் இந்த காரியத்திற்காக அனுப்பினேனே, என்ன ஆயிற்று, ஏன் இப்படி நடந்து கொண்டாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்பொழுதுதான் கேட்கின்றார்கள். சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் நீங்கள் கூறிய அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக மதீனாவில் உள்ள ஒரு தெருவழியாக சென்றேன். அவ்வாறு செல்கின்ற பொழுது ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருந்தாள். அவள் குளிக்கின்ற பொழுது அந்த மறைக்கப்பட்டிருந்த துணி விலகியது. அதை நான் பார்த்தேன். ஒரு தடவை அல்ல, அதை திரும்ப திரும்ப நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த குற்றத்திற்காக வல்லரஹ்மான் தண்டித்து விடுவானோ, இந்த குற்றத்திற்காக வல்லரஹ்மான் தண்டித்து என்னை கண்டித்து ஆயத்தை ஏதும் இறக்கி விடுவானோ என்ற பயத்தில் உங்களை விட்டு நான் ஓடிவிட்டேன். யா ரசூலல்லாஹ், வல்லரஹ்மான் என் பாவத்தை மன்னிப்பானா, வல்லரஹ்மான் என் குற்றத்தை மன்னிப்பானா என்று கத்தியவர்களாக கண்ணீர் ஒடித்துக் கொண்டு இவ்வாறு பெருமானாரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறே அவர்கள் அழுது கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அழுகை அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பையும் ஏற்படுத்தியது. அன்புக்கினியவர்களை சற்று நேரத்தில் அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகின்றார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய கவலையை போக்குங்கள், வல்லரஹ்மான் சொல்லி அனுப்பினான், அவரது பாவத்தை மன்னிக்கப்பட்டு விட்டது, அவரை எந்த ஒரு குற்றமும் பிடிக்கப்படாது என்பதாக அவருக்கு சொல்லிவிடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், சாலபா, கவலை கொள்ளாதீர்கள், வல்லரஹ்மான் உங்களது பாவங்களை மன்னித்து விட்டான், உங்களது குற்றங்களை தவறுகளை போக்கிவிட்டான் என்பதாக அன்புக்கினியவர்களே சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவரிடத்தில் சொல்லியதோ, யா ரசூலல்லாஹ், எனது பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதா, என் குற்றங்கள் எல்லாம் போக்கப்பட்டு விட்டதா, அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக உறக்க கூறினார். அவரது உயிரும் பிரிந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது. அவரது உயிரும் பிரிந்தது என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆக அன்புக்குரியவர்களை இந்த அளவுக்கு மறுமையினுடைய பயம் அவர்களது உள்ளத்தில் ஊடுருவி இருந்தது என்பதாக நாம் பார்க்கின்றோம். இம்மையின் சுகத்தை விட மறுமையினுடைய சுகம் எங்களுக்கு தேவை. மறுமையில் நாங்கள் சுகமாக இருக்க வேண்டும், மறுமையில் நாங்கள் இன்பகரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக, தேடல் உள்ளவர்களாக
இந்த உலகத்தில் இறைவனை பயந்து மறுமையை பயந்து வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஒரு தவறு செய்தோம் என்று சொன்னால், ஒரு குற்றம் நம்மை அறியாமல் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அதற்காக வருந்தக்கூடியவர்களாக மறுமையில் இதற்காக தண்டிக்கப்படுவோமே என்று வருந்தி யாழ்லா இந்த குற்றத்தை மன்னித்து விடு, இந்த குற்றத்தை போக்கிவிடு என்பதாக அல்லாஹ் ரஹ்மானிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த தேடல், இந்த கேட்பது எப்பொழுது வரும் என்று சொன்னால் மறுமையினுடைய பயம் இருந்தால் தான் வரும், மறுமையினுடைய சிந்தனை இருந்தால் தான் வரும், மறுமையில் நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் இப்படி கேட்கக்கூடிய எண்ணம் வரும். என் அன்புக்குரியவர்களே, மறுமையை எண்ணி வாழக்கூடியவர்களாக, மறுமையை பயந்து வாழக்கூடியவர்களாக ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்லர் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தருள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு